ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் குழம்பு சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக இஞ்சி பூண்டு போடாமல் தக்காளி போடாமல் ரொம்ப சுவையான ஆட்டுக்கால் குழம்பு எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல்ல ஒரு ஆட்டோட கால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி மேலே இருக்கிற அந்த ப்ரௌனிஷ் பாட்டெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருங்க. தேவையான அளவு வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு தாளிக்கிறதுக்கு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை நம்ம அரைச்சி ஊற்றணும் சோம்பு போட்டு, தேவையான அளவு எண்ணெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிளாக சுவையாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அங்கே இப்போ நல்லா குக்கர் நான் சூடு பண்ணிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போடுங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, இந்த வெங்காயம் கருவேப்பிலையை நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்களை போடலாம். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கால் அதை அப்படியே போட்டுருங்க. அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் தூள் போடுறேன். மிளகாய் தூள் தேவையான அளவு, மல்லித்தூள் தேவையான அளவு போட்டு அதை நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் நேரம் நான் நல்லா வெறும் கால் போட்டு வதக்கிட்டேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நம்ம இட்லிக்கு சாப்பிட்ணுன்னா நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றலாம். இல்லை சாதத்துக்கு பசங்க சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடியை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10-12 விசில் விடணும். நல்லா அது அந்த எலும்புலேருந்து அந்த தோல் எடுத்து வர்ற வரைக்கும் நம்ம நல்லா அதில் வேக விடணும். ஓகேங்களா? பாருங்க, ஆட்டுக்கால் மூழ்கிற அளவுக்கு நான் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இதை குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 12 to 15 விசில்ஸ் விடலாம். நல்லா அது வெந்து அந்த எலும்புலேருந்து அந்த தோல் பிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வேக விடுங்க. பாருங்க, ஆட்டுக்கால் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சோம்பு ஊற்றிடலாம். ஊற்றி கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். திருப்பி மூடி நீங்கள் ஒரு 2 விசில் விட்டுட்டு கூட இருக்கலாம். நான் அதே மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.